நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சார், அதாவது வம்சம் தொடர்ந்து படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஆல்பம்ஸ் கூட நிறைய பண்ணியிருக்கிறீங்களா சார்? ஆமா, கண்டிப்பா. ஸோ இப்போ அப்கமிங்கா என்னென்ன ஆல்பம்லாம் பண்ணிட்டு இப்போ இருக்கீங்க? நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அது சின்ன சின்ன விஷயங்கள். போன டைம் வந்து நம்ம நம்மாழ்வார் அவரோட ஓகே, இயற்கை இயற்கை இதை பத்தி வேளாண் விஞ்ஞானி. அந்த இதை பத்தி ஒரு போன பொங்கலுக்கு ஒன்று பண்ணியிருந்தேன். வேல்முருகன் அவர்கள் பாடியிருந்தாங்க. அதை வந்து கவிஞர் ஈசன் இளங்கோவும் டாக்டர் ஒருத்தர் சேலத்துல இருந்து எழுதியிருந்தாங்க. ரொம்ப அழகா அது நெட்ல இருக்கு. எல்லாரும் ரொம்ப இயற்கை பேஸ் பண்ணாங்க. இயற்கை, ஆமா, இயற்கை உரம். ஸோ இந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒரு அவரோட அவரோட கருத்துக்கள் என்னவோ அதை கவிதைகளை எழுதி பாடலா வரிகளா பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப நல்ல ஃபேமஸாக நெட்டில் ஒவ்வொரு பொங்கலுக்கும் அது ஒரு சிறப்பான பாடலாக அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி இப்போது நம்ம தமிழர்கள் ஒரு கோணத்தை நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். அதாவது இலங்கை வாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற அதுக்கு ஒரு நான் ஆல்பம் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னொரு கோணத்தில் வளைகுடா மக்கள், ஸோ இவங்களோட ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல. அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எப்படின்ற ஒரு இது. நான் இப்போ ரீசெண்டாக நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்தேன் ஒரு இதுக்காக. அப்போ தான் அவங்களோட விஷயங்கள்லாம் பார்க்க வரும்போது ரொம்ப உண்மையாக இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அவ்வளோ சிரமங்களில் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து என்னோட நண்பர் இசாக்குன்ற அவரோட முயற்சியில் தமிழ் பிள்ளை அப்படின்ற ஒரு ஆல்பம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வெளியிடுறோம். பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டாவே ஒரு சின்ன மாற்றம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்மளுக்கு. உங்களோட ஆல்பம் வெற்றி பெறணும்னு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்க மியூசிக் ஏற்ற மாதிரி பாடலாசிரியர்கள் நிறைய பேர் நீங்க ஒரு டீம் வச்சிருப்பீங்க சார். உங்க டீம்ல இருக்குங்க? கண்டிப்பா. இப்போ எல்லா பாடலாசிரியர்களோடும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மறைந்த வாலியாவோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மறக்க முடியாத அனுபவம். அதாவது முதல்ல நான் வந்து டியூன் கொடுப்பேன், அதுக்கு வரிகள் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நான் வந்து பாடல் எழுதி கொடுத்துருவாங்க, அதுக்கு நான் டியூன் பண்ணுறது. இப்போ எல்லாமே அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி வாலி சாரையை பற்றி சொல்லணுன்னாக்கா, ஒரு டியூன் பண்ணி ஏதோ ஒரு ஹம் பண்ணி கொடுப்போம். இன்னும் இது அவர் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்காகவே நான் டியூன் பண்ண மாதிரி இருக்கும். அந்த சவுண்டிங் அந்த அளவுக்கு மேட்ச் ரியலி அதை நான் மறக்கவே முடியாத. இன்னும் அப்படியே நான் ஒரு சும்மா ஒரு டோன் ஒன்று கொடுத்துருந்தாலும் அதுக்கும் அந்த சவுண்டே கொடுத்துருப்பாரு. ஒரு எல்லாமே. உங்க ஃபர்ஸ்ட் படம் வம்சம், அதுல கூட ரிலீசிங்ல சார் தான பண்ணாங்க? ஆமா, வாலி சார் தான் எழுதியிருந்தார். அந்த மன்னாதி மன்னர்ன்ற அந்த பாடல அவர் தான் எழுதியிருந்தார். செம ஹிட்டான சாங் சார். ஆமா. உங்க குரு இல்லாம உங்களுக்கு அப்கமிங் இப்ப இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? எல்லாருமே அவங்களோட தனித்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இமான் சார் அவரோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இமான் அவரோட பாடல்கள் தான் இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும் சார். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க அரப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிருக்கீங்க. ஸோ அங்க உள்ள தமிழர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ என்ன மாதிரி சார் அந்த மாதிரி நீங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? கண்டிப்பா. அதாவது நான் உண்மையா இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரியல. நான் குவைத் போயிருந்தேன். இப்போ ரீசெண்டாக போயிருக்கும் போது அங்கே நண்பர்கள்ட்ட அங்கேருந்து ஈரான் நோக்கி போகிற ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம் ஒரு 2 hours போயிருந்தோம். ஸோ 2 hours பார்த்தீங்கன்னா வெறும் பஸ்ஸுங்க இந்த வண்டிங்க தான் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் யாருமே இல்லை, வெறும் மணல் பரப்பு தான் இருக்கு, பாலைவனம் தான். அது தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒன்று தெரிஞ்சது. அதை சரி அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ற மாதிரி காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போகிறதே ரொம்ப தூரம். அதே ஒரு 1/2 kilometer நடந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ உள்ளே போய் பார்க்குறோம், 2 பேர் மட்டும் படுத்திருக்காங்க உள்ளே. அவ்வளோ பெரிய பாலைவனத்தில் ஒரு குடிசை. உள்ளே போய் பார்த்தா 2 பேர் படுத்திருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே ரொம்ப அங்கே ஒட்டகங்கள் அந்த பக்கம் அவங்களோட வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டகத்தை பரிமாறிக்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ அதுலேருந்து எந்திரிச்சு 2 பேர் வந்தாங்க. வந்து என்னன்னு பார்த்தா அதில் ஒருத்தர் தமிழர். ரொம்ப ஆமாம், ரொம்ப எனக்கும் ஒரு இதாகிடுச்சு, அவருக்கும் பேசினோடனே. அதில் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தா கென்யா. அவங்க 2 பேர்த்துக்குமே பேச்சு எப்படி பேசிக்கிறாங்கன்னு தெரியல, அப்படி இருக்கு. ஸோ அவர்கிட்ட நான் கேட்கும்போது
என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒட்டகம் பார்க்குற கவனிச்சுக்கிற வேலை எனக்கு அப்படின்னாரு. சரி எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த டென்ட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுதுன்னாரு. 2 வருடம். சரி வெளியே எங்கேயோ போவீங்கன்னா அதுவுமே இல்லையா, 2 வருஷம் வந்து அங்கதான் இருப்பாராம். ஏர்போர்ட்ல இருந்து நேரா கொண்டு இங்க வந்து உள்ள விட்டது தான். அந்த 2 வருஷம் வெளியே போனது இல்லைன்னா இல்லைன்றார். 24 மணி நேரம் அங்கேயே தான். உண்மையா எப்படி ஒருத்தங்க இருப்பாங்கன்னு எனக்கு அங்க இருக்கிற ஒட்டகம் கூட ஏதாவது டிராவலுக்கு போயிட்டு வரும் போல இருக்கு. அவங்களோட வாழ்க்கை இதோட ஒரு மோசமான நிலைமையில ரொம்ப எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்தாவே நம்மளுக்குலாம் முடியல. ஒரு ஸ்டுடியோல என்ன பிடித்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருந்தாவே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, எப்போ ஊருக்கு போவீங்கன்னு பார்த்தா இன்னும் 1 இயர் இருக்கு சார். இந்த 1 வருடம் முடிச்சுட்டு ஊருக்கு போவாராம். ஓ சரி, என்ன சாப்பிடலாம் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, மாசம் ஒரு டைம் வந்து அந்த கொய்த்தின்னுவாங்க அவங்கள. அவங்க வந்து அந்த உணவு ஒரு பெரிய பண்டலா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சமைச்சு, வெறும் ரொட்டி தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு திருப்திகரமான ரொம்ப சொன்னாவே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு 10,000 12,000 தான் அவங்களோட சம்பளமா. எதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு அவங்க இருக்காங்கன்றது ரொம்ப ஒரு வேதனையா இருந்தது எனக்கு. குடும்ப சூழ்நிலைகள் அந்த இது. அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று அதை என் மைண்ட்ல இருந்தது. ஸோ அதை கவிஞர்கள் அந்த இசாக் அவரோட ஒரு முயற்சியில அதாவது அப்படியே ஒரு பிரதிபலிச்சிருக்கும் அவங்களுடைய. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இது. விரைவில் அதை பத்தி ஒரு பெரிய நல்ல விஷயம் சார். அதாவது நீங்க சொல்ற மாதிரி இலங்கை தமிழர்கள் அவங்கள பத்தி கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம், ஆனா வளைகுடா நாட்டுல இவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லிதான் தெரிய வருது. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அதை யாருமே ஒரு பெரிய விஷயமா யாரும் பேசல. பட் எல்லாருக்கும் அந்த வழி இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தங்களா கொஞ்சம் சரி பண்ணிட்டு வராங்க. அது சார் இப்போ ஆக்டர் நந்தா நடிச்சு வெளிவர போற கதம் கதமோட மூவியோட ஆடியோ லான்ச் கூட 1 month முன்னாடி பிஃபோர் ரிலீஸ் ஆச்சு. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, கதம் கதம் படம் என்னோட இதுல ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு படம். அது நட்டி நட்ராஜ் இப்போ அவரோட படம் வந்து சதுரங்க வேட்டை பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. ஸோ அவரோட அடுத்த மூவி இந்த படம். அதில் வந்து நந்தா அவர்களும் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து இக்பால்னு. இவர் வந்து பாபு தூயவன்ட்டு எழுத்தாளர் இருந்தார் இல்லையா, அவரோட சன் இவர். ஸோ ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு. ரொம்ப பிரமாதமான ஒரு கதை, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு கமர்ஷியல் மூவி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் மூவி, மசாலா கமலந்த ஒரு கமர்ஷியல் மூவி, அந்த மாதிரியான ஒரு படம். இதில் பாடல்களும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. 5 பாடல்கள் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பாட்டு வந்து வடை பாப்பா இது வடை சுட்ட கதை, பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு பாட்டி வடையை சுட்டு அதை காக்கா தூக்கி போச்சு, நரி பேச்ச காக்கா கேட்டு வடை போச்சே இப்படின்றது. அதில் ஒரு சின்ன ரேப் போர்ஷன் வந்து என்னோட பையன் பாடியிருக்கான். அந்த இது வடை சுடுறது எப்படின்றத. ஸோ அதை ரேப் மாதிரி அதை ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த இது. அதே மாதிரி மற்ற பாடல்களும் ஒரு மார்க்கெட் சாங்னு ஒன்று ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாடல். அது அந்த படம் இல்லாமல் அடுத்தது இந்த நெடும்பா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ராஜ்குமார் டைரக்ஷனில் அந்த ஒரு படம். அப்புறம் வெட்டு அப்படின்ற மணிபாரதி அவரோட டைரக்ஷனில் ஒரு, அது வந்து யுகபாரதி பாடல்கள் ஃபுல்லாகவே எழுதியிருக்காரு. ரொம்ப அந்த படத்தில் பாடல்கள் வந்து பெரிய அளவில் பேசப்படலாம் அப்படின்ட்டுருக்கு. விரைவில் அந்த பாடல் வெளியிட்டு விழாமல் இருக்குது. விஜய் அவரோட அடுத்த படம் பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது எல்லாமே. ஸோ அவரோட டைரக்ஷனில் விஜய் டைரக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆரஞ்சு தேவதை அப்படின்ற படம் பேர். ஸோ அந்த படம் வெளியே வர இருக்குது. இது இல்லாமல் ஆல்ரெடி முடித்து ரிலீஸ்க்காக காத்து கொண்டு இருக்கிற அடித்தளம் அப்படின்ற ஒரு படம், அப்புறம் சுவாசமே, இந்த 2 படங்களும் ரெடியாக இருக்குது, வெளியே வர. பெரிய லிஸ்டே சொல்லிட்டீங்க சார். தொடர்ந்து இந்த மாதிரி பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்த நீங்க உங்களுடைய கேரியரை ஃபர்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் சார்ட்ட இருந்து தொடங்கியிருக்கிறீங்க. எப்படி சார் அவர்கிட்ட உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது? வாய்ப்பு அதாவது நான் பேசிக்காக இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இந்த மல்டிமீடியா இன்ஜினியர். அதை நான் இந்த மேக்ன்ற ஒரு கம்ப்யூட்டர் தான் இன்னைக்கு இந்த ப்ரொஃபஷனல் இதுக்கு அதுதான் பயன்படுத்துகிறோம். அதை நான் வந்து பிகினிங்கில் சென்னையில் அறிமுகமான டைமில் நான் அதை அப்பயே நான் படிச்சிருந்தேன். ஆமாம், படிச்சிருந்தேன் அந்த இதுக்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சென்னையில் தான் லான்ச் ஆச்சு அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இது.
அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் ஃப்ரைடே ஒரு ப்ரேயரில் தான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை சந்தித்தேன். அப்போது பக்கத்துலேயே ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நான் நான் மல்டிமீடியா படிச்சுட்டு இருக்கும்போது என்னை உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதுதான் என்னோட ஒரு கேரியர்லேயே ஒரு இசைத்துறைக்கு, அதுவும் அவர்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக்கல் சைடில் தான் உள்ள என்ட்ரி ஆனீங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கப்புறமே டோட்டலாக ஃபாலோ. ஆமாம், இந்த ஒரு 14 வருடங்கள் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய அனுபவம். நிச்சயமா சார். அதாவது எல்லாருமே யூஸ்வலா வெளியூர் சுத்தி பார்க்க போகும்போது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஹாப்பியான மொமெண்ட்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அதையும் மீறி நம்ம நாட்டு மக்கள் அங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க கொண்டு வந்து ஒரு சோஷியல் மெசேஜா ஒரு ஆல்பமா போட்டு ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட ஆல்பம் பெரிய வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.